ஆபரேஷன் காக்டஸ். ஒரு நாட்டை காப்பாற்றிய இந்தியாவின் இரவு. பகுதி 4. மாலே நகருக்கான போர். சூரியனின் முதல் கதிர்கள் மாலத்தீவின் நீலப்பச்சை கடல் நீரை ஒளிரச் செய்தபோது அந்த நாட்டின் எதிர்காலத்திற்கான போர் ஏற்கனவே தொடங்கியிருந்தது. இந்திய பாராசூட் கமாண்டோக்கள் பாதுகாப்பாக தரையிறங்கியிருந்தனர். ஆனால் தரையிறங்கிறது மட்டுமே தொடக்கம். இப்போது அவர்கள் போராட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆக்கிரமிப்பிற்காக அல்ல, நிலப்பரப்பை கைப்பற்றுவதற்காக அல்ல, நட்பு நாடான மாலத்தீவை மீட்பதற்காக. தலைநகருக்குள் நுழைவு. கிணைத்த அனைத்து வேகப் படகுகளையும் உள்ளூர் படகுகளையும் பயன்படுத்தி இந்திய பாராசூட் வீரர்கள் உல்ஹுலே தீவிலிருந்து மாலே தலைநகரை நோக்கி பயணித்தனர். அந்த பயணம் சில நிமிடங்களே நீடித்தது. ஆனால் ஒவ்வொரு நொடியும் மிக முக்கியமானது. அதிபர் மௌமூன் அப்துல் கயூம் இன்னும் தலைமறைவாக இருந்தார். கூலிப்படை வீரர்கள் அவரை தேடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் முதலில் அவரை கண்டுபிடித்திருந்தால் ஆட்சி கவிழ்ப்பு வெற்றி பெற்றிருக்கும். படகுகள் துறைமுகத்தை நெருங்கியதும் இந்திய வீரர்கள் வேகமாக கரைக்கு தாவினர். அவர்களின் காலணிகள் கான்கிரீட் தளத்தில் உறுதியுடன் பதிந்தன. ஆபரேஷன் காக்டஸ் இப்போது அதன் மிகவும் ஆபத்தான கட்டத்தை எட்டியிருந்தது. முற்றுகையிடப்பட்ட நகரம். இந்திய இராணுவம் பயிற்சி பெற்றிருந்த எந்த போர்க்களத்தையும் போல மாலே இல்லை. அதன் தெருக்கள் மிகவும் குறுகலாக இருந்தன. கட்டிடங்கள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக அமைந்திருந்தன. பொதுமக்கள் பலர் தங்கள் வீடுகளுக்குள் சிக்கியிருந்தனர். எதிரிகள் எந்த வாசலின் பின்னாலும் எந்த மாடியின் மேலேயும் மறைந்திருக்கலாம். இந்திய கமாண்டோக்கள் சிறிய தாக்குதல் குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்தனி பொறுப்புகள் வழங்கப்பட்டன. ஒரு குழு அரசு அமைச்சகங்களை நோக்கி சென்றது. மற்றொரு குழு தகவல் தொடர்பு மையங்களை பாதுகாத்தது. வேறு சில குழுக்கள் அதிபரை தேடும் பணியில் ஈடுபட்டன. ஒவ்வொரு நகர்வும் வானொலி தொடர்பின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஒவ்வொரு முடிவும் சில வினாடிகளுக்குள் எடுக்கப்பட வேண்டியிருந்தது. கூலிப்படையினரின் எதிர்த்தாக்குதல். இந்திய படைகள் வந்துவிட்டதை பிளாட்டே கூலிப்படை வீரர்கள் விரைவாக உணர்ந்தனர். அவர்கள் எளிதான ஆட்சி கவிழ்ப்பை எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அந்த பகுதியின் மிக திறமையான இராணுவங்களில் ஒன்றான இந்திய இராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. நகரின் பல பகுதிகளில் துப்பாக்கி சண்டை வெடித்தது. கூலிப்படையினர் தற்காப்பு நிலைகளை அமைக்க முயன்றனர். சிலர் கட்டிடங்களின் மேல் தளங்களிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். மற்றவர்கள் குறுகிய தெருக்களை பயன்படுத்தி இந்திய கமாண்டோக்களின் முன்னேற்றத்தை தாமதப்படுத்த முயன்றனர். ஆனால் இந்திய வீரர்கள் பல ஆண்டுகளாக பெற்ற தொழில்முறை பயிற்சியுடன் செயல்பட்டனர். அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் முன்னேறினர். தெருதோறும், கட்டிடம்தோறும், அறைதோறும் பொதுமக்களுக்கு தேவையற்ற உயிரிழப்புகள் ஏற்படாதபடி பாதுகாப்பதே அவர்களின் முக்கிய முன்னுரிமையாக இருந்தது. அதிபரை தேடும் பணி. இதற்கிடையில் மற்றொரு இந்திய குழு அதிபர் கயூமை தேடி விரைந்தது. அவர் எங்கு மறைந்திருந்தார் என்பது மிகச்சில நம்பிக்கைக்குரிய மாலத்தீவு அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. அந்த அதிகாரிகள் இந்திய கமாண்டோக்களுடன் மிகுந்த கவனத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். அதிபரை வேறு இடத்திற்கு மாற்றுவது இன்னும் ஆபத்தானதாகவே இருந்தது. கூலிப்படையினர் நகரம் முழுவதும் அவரை தேடிக்கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் அதிபர் மறைந்திருந்த பாதுகாப்பு இல்லத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டனர். அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்பே அங்கு வந்திருந்தால் வரலாறு முற்றிலும் வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும். அழுத்தமான சூழ்நிலையிலும் வெளிப்பட்ட துணிச்சல். இந்த நடவடிக்கை முழுவதும் மாலத்தீவின் தேசிய பாதுகாப்பு படையினரும் இந்திய படையினருடன் இணைந்து போராடினர். எண்ணிக்கையில் மிகவும் குறைவாக இருந்த போதிலும் முக்கிய அரசு கட்டிடங்களை அவர்கள் தொடர்ந்து பாதுகாத்தனர். அவர்களின் உள்ளூர் அறிவு இந்திய வீரர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. அவர்கள் அறிமுகமில்லாத தெருக்களில் இந்திய வீரர்களுக்கு வழிகாட்டினர். அரசு அலுவலகங்களை அடையாளம் காட்டினர். எதிரிகள் பதுங்கி இருக்கக்கூடிய இடங்களையும் சுட்டிக்காட்டினர். இரு நாடுகளின் இந்த ஒத்துழைப்பு முழு நடவடிக்கையையும் குறிப்பிடத்தக்க அளவில் வேகப்படுத்தியது. திருப்புமுனை. மேலும் அதிகமான இந்திய வீரர்கள் மாலே நகருக்குள் நுழைந்தபோது போரின் சமநிலை மாறத் தொடங்கியது. கூலிப்படையினர் வேகத்தையே நம்பியிருந்தனர். ஆனால் இப்போது ஒழுங்கும் ஒழுக்கமும் நிறைந்த இந்திய இராணுவத்தை அவர்கள் எதிர்கொண்டனர். அவர்களின் தகவல் தொடர்பு அமைப்பு சீர்குலையத் தொடங்கியது. அவர்கள் திட்டமிட்டிருந்த பல இலக்குகள் ஏற்கனவே தோல்வியடைந்திருந்தன. மிக முக்கியமாக அதிபர் கயூம் இன்னும் சுதந்திரமாக இருந்தார். அவர் அவர்களது கட்டுப்பாட்டில் இல்லாதவரை மாலத்தீவு அரசின் மீது சட்டப்பூர்வமான அதிகாரம் இருப்பதாக அவர்கள் ஒருபோதும் கூற முடியாது. ஆட்சி கவிழ்ப்பு மெதுவாக சிதைந்து கொண்டிருந்தது. மீட்பு. பல மணி நேர பதற்றத்திற்கு பிறகு இந்திய கமாண்டோக்கள் இறுதியாக
அதிபர் கயூம் மறைந்திருந்த இடத்தை அடைந்தனர். அதிபர் பாதுகாப்பாக வெளியே வந்தார். தாக்குதல் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக அவரை மீட்க வந்த இந்திய அதிகாரிகளை அவர் நேரில் சந்தித்தார். வரலாற்று பதிவுகளின்படி அந்த சந்திப்பு மிகச் சுருக்கமாக இருந்தது. எந்த கொண்டாட்டமும் இல்லை, ஏனெனில் போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. முக்கிய முன்னுரிமை இன்னும் நாட்டில் முழுமையான அமைதியையும் அரசின் கட்டுப்பாட்டையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவே இருந்தது. மாலத்தீவு மீட்பு பாகம் 5 சந்திப்போம்.